சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய ஃப்ளாக்ஷிப் சீரியஸான சாம்சங் கேலக்ஸி S24 சீரியஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற வதந்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி இந்த வருஷம் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா சாம்சங் S23 சீரியஸ் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்பவே பெரிய லெவலில் வந்து ஹிட் அடிச்சுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். கேமரா வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது தான். அதுக்கு அடுத்த ப்ரெடிசஸராக பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி S24 சீரியஸ் வந்து அடுத்த மாதம், அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி 2024 17 அன்னைக்கு வந்து லான்ச் ஆக போகிறதா சில வதந்திகள் வந்து வந்திருக்கு. இதோடைய வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவுமே கேலக்ஸி ஃப்ளாக்ஷிப் சீரியஸ் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் வந்து லான்ச் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி S24, S24 ப்ளஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா S24 அல்ட்ரா அப்படின்ற வழக்கம் போல் இருக்கிற அந்த 3 சீரீஸ் வந்து வர ஜனவரி மாதம் வந்து லான்ச் ஆக போகிறதா வந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரான ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான லேட்டஸ்ட் ப்ராசஸரும் கூட. இதோடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா 2.9 மில்லியன் கிட்ட உங்களுக்கு போகிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர். ஸோ இதுக்கு இணையாக எக்ஸினோஸ் ப்ராசஸரை வந்து இவங்க விடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸினோஸ் 2400 ப்ராசஸர் தான் வரப்போகுது. ஸோ என்ன தான் இவங்க வந்து சாம்சங்கை வந்து இந்தியாவில் இந்த எக்ஸினோஸ் விட்டாலும் ஸ்னாப்ட்ராகனோட வரக்கூடிய அந்த ப்ராசஸராக பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது மக்கள்கிட்ட. அதோட இதோடைய ரேம் வேரியண்ட்டையும் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதோடைய கேலக்ஸி S24 அண்ட் S24 ப்ளஸ் அல்ட்ரா வரைக்கும் இருக்கிற ரேம் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஜிபிலேருந்து ஆரம்பித்து 12 ஜிபி ரேம் வேரியண்ட் வரைக்கும் உங்களுக்கு விடுறாங்க. ஸோ அதுலேயும் அந்த கேலக்ஸி S24 வேரியண்ட்டில் இருக்கிற ரேம் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஜிபி 128 ஜிபி இன்டர்னல் மெமரிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ S24 ப்ளஸ் அல்ட்ராவில் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஜிபி ரேம் 256 ஜிபி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி இருக்கிற கேலக்ஸி S23 ப்ளஸ் அல்ட்ராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிட்ட விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒட்டி பார்க்கும்போது இப்போ இருக்கிற S24 ப்ளஸ் அல்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியோ ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே தான் வரும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த கேலக்ஸி சீரிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங்கில் வர இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கா, இல்லை எப்பவும் போல் ஐஃபோன் அப்படின்ட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியாவில் இருக்கீங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.